தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அபாயகரமான செயல். அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றணும். தமிழ்நாட்டோட உரிமை, கூட்டாட்சி கருத்தியலோட கோட்பாடு, தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட எதுவும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தீர்க்கமா திடமா அப்பவே நாம வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல். ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள் தொகுதி மறுசீரமைப்பு என்ற கத்தி தென்னிந்தியாவுக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தென் மாநிலங்களின் தொகுதிகளை அதிகரிக்க சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தார். தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்திற்கு எதிரான சதியை முறியடிக்க அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் நம்மில் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தின் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இவர்கள் ஒன்றிணையணும் என்ற வேண்டுகோளை உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் வைக்கிறேன். எல்லா கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆயிரத்து 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட தொகுதிகளே தொடர வேண்டும். மற்ற மாநிலங்களில் எம்பிக்களின் எண்ணிக்கை உயர்த்துவதற்கு ஏற்ப தமிழகத்திலும் உயர்த்த வழிவகை செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் வலியுறுத்தல். உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்பு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். தென் மாநில எம்பிகள் கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட வேண்டியது அவசியம். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவசர அழைப்பு. மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. தென்னிந்திய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கும் பணியை மற்ற மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஒருங்கிணைக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கான தண்டனை என தவேக தலைவர் விஜய் கருத்து. அனைத்து மாநிலங்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே மறுசீரமைப்பு பற்றி மத்திய அரசு முடிவு எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் மத்திய அரசு அனுமதி வழங்குவது இல்லை என தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. இத்தகைய சூழ்நிலையில் மேலும் உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டு நாடாளுமன்ற வளாகத்தில் வெறும் அலங்கார பொம்மைகளாக இருப்பதில் என்ன பலன் எனவும் கேள்வி.
ஓட்டுக்காக உதட்டளவில் தமிழை உச்சரித்து உள்ளமெங்கும் ஆதிக்க மொழி உணர்வுடன் மத்திய அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மொழி சமத்துவமே திமுகவின் லட்சியம் என்றும் தொண்டர்களுக்கு கடிதம். சமஸ்கிருதமே இந்தியாவின் மூல மொழி என்பது நம்மை அடிமையாக்கும் முயற்சி. மத்தியில் ஆள்பவர்கள் தமிழ் பகைவர்களாக இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 64,520 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருவதால் நகை பிரியர்கள் கவலை. அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தருவதன் எதிரொலி. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ட்ரோன்கள் பறக்க காவல்துறை தடை விதிப்பு. சென்னை மெரினாவில் நடைபெற்ற வாகன சோதனையில் 28 கிலோ தங்கம் பறிமுதல். காரில் தங்கத்தை கொண்டு சென்ற பிரகாஷ், கிரண் உள்ளிட்ட 4 பேரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நகை வியாபாரியிடம் 1 கோடி ரூபாய் கொள்ளை. வாகன சோதனை என்ற பெயரில் காரை தடுத்து நிறுத்தி கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 6வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் இன்று தொடக்கம். சாம்பல் புதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனைகளில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கும்பமேளா விழாவில் படகோட்டிகள் 23 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டியதாக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பெருமிதம். 66 கோடிக்கும் அதிகமானோர் வருகை தந்த நிலையில் நாள் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வரை கிடைத்ததாக எதிர்க்கட்சிகளுக்கு பதில். மலிவு விலையில் மருந்துகள் கிடைப்பதை மாநில அரசுகள் தவறவிட்டதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி. தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் மக்களை சுரண்டுவதை தடுக்க வழிகாட்டுதல்களை வகுக்கவும் மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல். அமெரிக்காவில் கடந்த கால ஆட்சியாளர்கள் 8 ஆண்டுகளில் செய்ததை விட 43 நாட்களில் அதிக அளவில் நிர்வாக சீர்திருத்தங்களை செய்துள்ளோம். வாஷிங்டனில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் கூட்டுக்குழு கூட்டத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம். இந்தியாவுடன் நல்லுறவை பேணுவதை தவிர வங்கதேசத்திற்கு வேறு வழி இல்லை. இரு நாடுகளிடையிலான தவறான புரிதலை சரி செய்ய முயற்சித்து வருவதாக இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் திட்டவட்டம். இலங்கையில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட சுமார் 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் அழிப்பு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக 3 லாரிகளை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை. சீனாவில் தங்க பாத்திரத்தில் சமையல் செய்த நகைக்கடை அதிபரான இளம்பெண். சுவையில் எந்த வித்தியாசமும் இல்லை என பேட்டி. ஐசிசி சாம்பியன் கோப்பை தொடர் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது.
கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஐசிசியின் 4 தொடர்களின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் கேப்டன் என்ற சாதனையை படைத்தார். தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என யாரும் அழைக்க வேண்டாம் என ரசிகர்களுக்கு நடிகை நயன்தாரா கோரிக்கை. படங்களும் விருதுகளும் ரசிகர்களின் அன்பான தொடர்பிலிருந்து பிரிக்கக்கூடும் எனவும் அறிக்கை.